ஆழி மழைக்கண்ணா. ஆழின்னா அதுக்கு அர்த்தம் வந்து கட்டளை, வட்டம், கடல், மோதிரம், கடற்கரை, சக்கரப்படை, இப்படி நிறையா இருக்குது. ஆழி மழைக்கண்ணா. மழைனா மேகத்துலேருந்து பொழிகிற நீர், கருமையாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்குது. அந்த அந்த மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பரஞ்சன்யனை என்ன சொல்கிறாங்க? கண்ணான்னு கூப்பிட்றாங்க. ஒன்று நீ கை கரவேல். கை கரவேல். இப்போ மழை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பழமொழி கூட உண்டு. மழை விட்டும் தூவானம் விடவில்லை, மழைமுகம் காணா பயிரும் தாய்முகம் காணா சேயும் போல, அப்படி சொல்லுவாங்க. கை கரத்தல்னா ஒலிக்கிறது, வெளிச்சம், லைட். ஒன்று நீ கைகரவேல், நல்ல வெளிச்சம் கொடுங்க. ஆழியுள். ஆழின்னா அரசன், திருமகள், திருமாலை வந்து நம்ம சொல்லுவோம். ஆழியுள் புக்கு. புக்குன்னா உடம்பு, வீடு, இப்படிலாம் வசிக்கிற இடம் சொல்கிறாங்க. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. புகலிடம் அமையாமல் வந்து இந்த உடம்பு சில காலம் இருக்குதான் அந்த உடம்புக்குள்ளார். அப்போ ஆழியுள் புக்கு. ஆழி அப்படிங்கிறது என்ன சொன்னேன்? ஆழின்னா அரசன், திருமால் சொல்கிறான். அந்த இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருதுன்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட வச்சுக்காமல் தரணுங்கிறத சொல்ல வர்றாங்க. அதாவது அடுத்தபடியாக வந்து முகந்து கொடாந்தேரி. முகத்தல்னா அளத்தல், அளந்து எடுத்து. என்ன? முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன். ஊழின்னா ஒரு காலம், இந்த உலகத்தை சொல்லலாம், விதி முறைமை, பிரளய காலம், இப்படி பல சொல்லுவாங்க. ஊழிர் பெரிவலை யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். விதியை விட நம்ம வலிமையான வேற ஒன்று கண்டுபிடிச்சா விதி முன்னாடி வந்து நிற்கணுவாங்க. என்ன? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. மெய்னா இங்கே உடல் சொல்கிறாங்க. மெய்ங்கிறது உண்மை, உடல், உணர்ச்சி, மழை, ஆன்மா. மெய்ங்கிறதுக்கு மார்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. உண்மை, உடல், உணர்ச்சி, மார்பு, ஆன்மா. மெய் கருத்து. மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மெய்க்கு வந்து கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவ மற்றீன்று வாரா நெறி. கற்க வேண்டியதை கத்தி மெய்ப்பொருள் உணர்ந்தவங்களுக்கு திரும்ப இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ இந்த கருத்தை அப்படி சொல்லும்போது கருப்பான, இருளான, தூய்மையற்றன்னு அர்த்தம் வரும். இந்த இடத்துல வந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. கருத்து வந்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். பாழி அப்படின்னா அகலம், கடல், ஆகாயம், ஊர், கிராமம், சயனம், கோயில், குகை, இப்படி பல அர்த்தம் இருக்கு. வலிமை இப்படி இருக்கு. போல், தோள்ங்கிறது கை. பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி. மின்னுதல்னா ஒளிர்தல், லைட்டாக இருக்கிறது. மின்னாமல் இடி ஒழுமான்னு கேட்பாங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அந்த மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. வலம்புரிங்கிறது ஒரு முறுக்குண்ட ஒரு சங்கு. அந்த வலம்புரி மாதிரி நின்று அப்படின்னா எப்பொழுதுன்னு அர்த்தம். என்ன? அதிர்ந்துன்னா நடுங்குதல், முழங்குதல், எதிரொலித்தல். தாழாதே சார்ந்தம். தாழ்தல்னா அமைதி, தாமதம், தாழ்வு. தாழாதன தாமதப்படுத்தாமல். சார்ங்கம் திருமாலுடைய வில். உதைத்த சரைமழை போல், எட்டி உதைக்கிற மாதிரி அந்த மழை, அம்பு மழை எப்படி வருதோ அந்த மாதிரி. வாழ உணகுநீர் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலும். நீ மழை பெஞ்சுன்னா இந்த உலகத்தில் வாழறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாந்தேரி. இங்கே இருக்கிற கடலில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அந்த முதல்வன்னா என்ன அர்த்தம்? ராஜா மாதிரி. இங்கே கடவுள். அந்த மாதிரி கருத்து, அந்த உடம்பு கருக்கிற மாதிரி கருத்து பாழியன் தோழி பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னல் மாதிரி வந்து வலம்பொறி போல் நின்று அதிர்ந்து அதிர்ச்சி கொடுத்து தாழாதே சார்க்க முதத்து சரமுடை போல் அம்பு மழை மாதிரி நீ தண்ணியை கொட்டு, மழையை கொட்டு. அதனால் இந்த உலகம் என்ன ஆகும்? மகிழ்ச்சி அடையும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலும் அவை. நாங்களும் நீராடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும்.